ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான அதே சமயத்தில் ஒரு நல்ல எபிசோடு இன்றைக்கும் வந்து பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீரியல் தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம், நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ காந்திமதி, அதாவது இவங்களுடைய அம்மாவுக்கு, கோமதியோட அம்மாவுக்கு ஒரு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு போகலாமா அந்த வீட்டுக்கு போகலாமான்ட்டு. நீ வந்து அவனுங்க கூட தான் ஒட்டிகிட்டு இருப்பானா, நீ எங்கே வேணாலும் இருந்துக்க, கோயில் வாசலில் கூட உட்காந்துக்க அப்படின்னு வந்து முத்துவேல் சொன்னதுக்கு பிறகு அவங்க ஏன்டா அங்கே உட்காரணும், என் அத்தை என் கூட இருப்பாங்களா அப்படின்ட்டு அத்தை, நான் இத்தனை நாள் அத்தைன்னு கூப்பிட்டது இல்லை, எனக்கு அம்மா ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் தான் வந்து எனக்கு சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கீங்க, அவங்க மேலே நான் அம்மாங்கிற அளவுக்கு மரியாதை வச்சுருந்தேன், இப்போ அதுக்கப்புறம் 30 வருஷமாக கொண்ட பேசாமல் இருக்கேன், இப்போ நான் கூப்பிட்றேன் வாங்க அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிட, உடனே எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட, உடனே வந்து போனால் அங்கே போனால் அப்படியே போயிடு, நாங்கள் வந்து உனக்கு கொல்லி வைக்க மாட்டோம், வீட்டு வாசலில் செவுறு கட்டிடுவோம் அப்படி இப்படின்னு முத்துவேல் பேசும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிருச்சு மோஸ்ட்லி இவங்க வந்து அங்கே முத்துவேல் வீட்டுக்கு திரும்பி போக போகிறாங்கன்ட்டு. அதே மாதிரி இவங்க இந்த பக்கம் திரும்பிட்டு, எனக்கு வந்து திடீர்னு அம்போன்னு என் பிள்ளைங்களை விட்டு வர முடியாது, அதனால் நான் அங்கே போகிறேன், ஆனால் வந்து என் மனசு இங்கே இருக்குது, எனக்கு கொடுத்து வைக்கல போல எல்லோரும் 4 பிள்ளைங்களோடய சேர்ந்து இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு கிளம்பி அங்கே உள்ளே போயிடுறாங்க. இப்போ கோமதிக்கு என்ன பயம் ஆகிடுச்சுன்னா, நம்ம கணவர் கூப்பிட்டது நல்ல விஷயம், எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு, அவர் கோவப்படலை, எல்லாம் ஓகே, ஆனால் இப்போ அவர் மனசில் வந்து நம்ம கூப்பிட்டு அத்தை வரலன்னு கோவப்படுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது ட்ராமாவை போடுறாங்க. என்னென்னா, என்ன நினச்சிட்டு இருக்க, இப்படி போய் பண்ணுறாங்க, இப்படி பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா, இப்படி பண்ணிடுச்சு எங்கள் அம்மா, நீங்கள் கூப்பிட்டு ஒரு மரியாதை இல்லையா அப்படின்லாம் பேச, இவர் என்ன பண்ணுறாரு பாண்டியனை எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிடுறாரு. போங்க போங்க போங்கன்னு அனுப்ப, மீனாவை புரிஞ்சுட்டு ஓ தனியாக பேச போகிறீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு கிளம்பி போன அப்புறமா அவங்க மனநிலை எனக்கு புரியுது, நான் கூப்பிட்றத கூப்பிட்டேன், அது என் கடமை, அவங்க போகணும் போகலான்னு முடிவு எடுக்கிறது அவங்க உரிமை, இதில் நான் அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது, அவங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க, ஏன்னா வந்து திடீர்னு விட்டு வர முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இனிமேல் அந்த வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு திருப்பி காந்திமதிக்கு வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க?